ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லேயும் சில அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தது. ஆக்சுவலி ப்ரோ, அந்த IndusInd பேங்க் வந்து நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. IndusInd பேங்க், ஹீரோ மோட்டார் காப்பு, இதனால பெரிய பிரச்சனைகள் வருமா, அட் த சேம் டைம் அந்த ஷேர் இன்னும் தர்மடி வாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால பெரிய இஷ்யூவே கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா, பிபிசிஎல் இதெல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மொக்க கம்பெனியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒன்று ஜியோ ஃபினான்ஷியல், இன்னொன்று ஜொமேட்டோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கம்பெனிஸுக்கு பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. அவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா, இது வந்து இப்போ IndusInd பேங்கும் ஹீரோ மோட்டார் காப்பை வெளியே அனுப்புறதுக்கு ரீசெண்ட் டேஸில் IndusInd பேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸ் நடந்துச்சு. அட் த சேம் டைம் ஷேர் ப்ரைஸ் நல்லாவே கிராஷ் ஆச்சு. அது மாதிரி ஹீரோ மோட்டார் காப்பும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆச்சு, 3500 கிட்ட வந்துச்சு. எகெயின் இப்போ 5000 கிட்ட வந்தாச்சு. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் கேபிலேஷன் மேலே போச்சுன்னா எகெயின் இந்த கம்பெனி வந்து நிஃப்டி 50ல் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இதனால் இப்போ என்ன இதுனா, இப்போ ஹீரோ மோட்டார் கப் 4997 ரூபாவில் இருக்குது. 1.5% நெகட்டிவ்ல லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. IndusInd பேங்க் 760 ரூபாவில் இருக்குது. IndusInd பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஹீரோ மோட்டார் கப்பில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம் சொல்கிறது மேக்ஸ் ஹெல்த்காரும் இன்டர்குளோப் ஏவியேஷனும் தான் உள்ளே வராங்க. ஹீரோ மோட்டார் காப்பும் IndusInd பேங்கும் வெளியே போகிறாங்க. IndusInd பேங்குக்கு ஒரு 230 மில்லியன் டாலர் வந்து அவுட்ஃப்ளோ ஆகலாம். அதே மாதிரி ஹீரோ மோட்டார் காப்புக்கு 600 மில்லியன் டாலர் அவுட்ஃப்ளோ நடக்கும். மேக்ஸ் ஹெல்த்காருக்கு 400 மில்லியன் டாலர் இன்ஃப்ளோ ஆகும். இன்டர்குளோப் ஏவியேஷனுக்கு 537 600 மில்லியன் டாலர் அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி நிஃப்டி 50லேருந்து வெளியே போகிறதுலாம் பெரிய இஷ்யூ கிடையாது. அது ரீசெண்ட் டேஸில் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் போகிற இருந்துச்சுன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. அது வெளியே போனதுனால அந்த கம்பெனி வந்து தர்மடி வாங்கும், அதுக்கப்புறம் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படிலாம் கிடையாது. எகைன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா எகைன் நிஃப்டி 50ல் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இது IndusInd பேங்க்கில் நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. IndusInd பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது, புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. அப்பப்போ 1-2 பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் டெக் ஸ்டாக்ஸில் வந்து குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது அசட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் அசட் மேனேஜர்ஸ் வந்து ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மாலையும் டெக்னாலஜி செக்டர்லையும் ஜூலையில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபார்மா செக்டரில் 0.4% அளவுக்கு மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களோட ஃபார்மா செக்டர் மட்டும் 0.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜியில் வந்து 0.9% இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேப். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 0.4% இருக்குது ஜூலையில். இதில் HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. மீடியன் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது ஃபார்மாக்கு 5.4% இருக்குது, டெக்னாலஜிக்கு 0.2% இருக்குது. இவங்க ஃபார்மாவில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா, சிப்லா. அதே டெக்னாலஜியில் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், HL டெக்னாலஜிஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டோட கொரில்லா 450ல் பார்த்தீங்கன்னா நியூ கலர் வச்சு அப்டேட்டட் பிக் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது 2.39 லேக், அதாவது 2.39 லேக்குங்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட கொரில்லா 450 அதோட நியூ கலர் வேரியண்ட் வந்து அப்டேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. டிவிஎஸோட ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆகஸ்ட் 28 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸோட ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஆகஸ்ட் 28 லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh to 1.59 lakh அளவுக்கு இருக்கும். அது அந்த பேட்டரி இதை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு பேட்டரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரைஸ் வரும், அதே 2 பேட்டரி வச்சாங்கன்னா ஒரு ப்ரைஸ் வரும். இது வந்து ஓலாவோட S1X, நெக்ஸ்ட் வந்து ஹீரோவோட அந்த விடா VX2, பஜாஜோட சேத்தக் இவங்களுக்கு எல்லாமே மார்க்கெட்டில் காம்படிஷன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பெரிய கம்பெனிஸ், ஆக்சுவலி டாப் 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு 1 இயரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கோல் இந்தியா. ஆக்சுவலி எங்களோட டிவிடெண்ட் நீ பார்க்கும்போது பாஸ்ட் 12 monthஸில் 5.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் அந்த பீரியடில் கொடுத்தது, ஒரு வருஷத்தில் கொடுத்தது 5.2% பாஸ்ட் 12 monthஸில். வேதாந்தா பார்த்தீங்கன்னா 35 ரூபா 50 காசு கொடுத்துருக்காங்க பாஸ்ட் 12 monthஸில். அதோட பீரியட் அந்த ஒரு வருஷத்தில் அதோட ஈல்டு பார்க்கும்போது 8% இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 29 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்தில், ஈல்டு 7%. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGC 13 ரூபா 50 காசு கொடுத்துருக்காங்க 12 மாதத்தில், ஈல்டு 6% இருக்குது. REC 19 ரூபா 10 காசு 12 மாதத்தில், ஈல்டு பார்க்கும்போது 5% இருக்குது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 19 ரூபா 50 காசு 5% இருக்குது ஈல்டு. நெக்ஸ்ட் CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் 26 ரூபா கொடுத்துருக்காங்க 5% இருக்குது ஈல்டு. நெக்ஸ்ட் விப்ரோ 11 ரூபா கொடுத்துருக்காங்க 4% இருக்குது ஈல்டு. கெயில் வந்து 7 ரூபா 50 காசு கொடுத்துருக்காங்க 4% இருக்குது ஈல்டு. TCS வந்து 127 ரூபா கொடுத்துருக்காங்க
ஹையஸ்ட் டிவிடன் பேர்னு சொல்லலாம். 120, அதாவது 3000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினோன்னா வருஷத்துக்கு 127 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. 4% பார்த்தீங்கன்னா ஈல்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே அதிக அளவில் டிவிடன் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் 1 இயர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம்சி, சுமிட்டோமோ மிட்சுபிஷி ஃபினான்ஷியல் பேங்கிங் கார்பரேஷன். சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல 25% ஸ்டேக்கு, அதாவது 24.99% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் 22 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வேலிடாக இருக்கும் அந்த அப்ரூவல். அந்த எஸ்எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வேலிடேஷன் இருக்கும். 24.99% ஸ்டேக்கு. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட வந்து 13.19% ஸ்டேக் வந்து வாங்குறாங்க. இது போக ஒரு 7 பேங்க்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்த 7 பேங்க்ஸை சேர்த்து ஒரு 6.81% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது 24.99% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஆக்சுவலி ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, 1 இயர் வேலிடேஷன் கொடுத்துட்டாங்க. பட் எஸ்எம்பிசி வந்து ப்ரொமோட்டரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்கள வந்து ப்ரொமோட்டர் கிடையாது. எஸ்எம்பிசி ஓன்ட் பிகம் ப்ரொமோட்டர் ஆஃப் எஸ் பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமிட்டோமோ குரூப்புக்கு போர்டில் 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம். இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் எஸ் பேங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸே பண்ணலப்பா, வாங்கின ஷேர் இன்னும் 22 ரூபாயை தாண்டவே இல்லை. 22 ரூபாய் தாண்டினதுக்கப்புறம் தான் எஸ் பேங்கை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் டிமர்ஜரை லாஸ்ட் வீடியோவில் தான் அப்டேட் பண்ணேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் குரூப்பில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, அந்த டாடா மோட்டார்ஸுக்கான டிமர்ஜர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் அக்டோபர் 31 கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டாடா மோட்டார்ஸ். எனக்கு தெரிஞ்சு டிமர்ஜரில் ஸ்டார்டிங்லேருந்தே கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்லா பண்ணலாம், பர்சனல் வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு, இவங்க அந்த BE6 அவங்களோட XCV9 இந்த 2 எலக்ட்ரிக் கார்ஸ், ஆக்சுவலி இது எலக்ட்ரிக் வேரியண்ட்லேயும் இருக்கும், பெட்ரோல் டீசல் வேரியண்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த SUV கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு, நெக்ஸ்ட் வந்து UK இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் SIP டு இன்வெஸ்ட் வித் எ ஹாரிசான் ஆஃப் 5 இயர்ஸ். இது வந்து அனலிஸ்ட் வேல்யூ ரிசர்ச் பண்ணி நியூஸாட்டு வந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நானாட்டே உங்கள்கிட்ட ஒப்புவிக்கலை, நியூஸாக வந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோட்டிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா XIRR அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் 29.38% இருக்குது. அதே மந்த்லி SIP இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12.27 lakh இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ICICI ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இன்னொன்று வந்து HDFC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இதோட XIRR பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் ICICIக்குள்ளது 29.33% இருக்குது, HDFCக்குள்ளது 28.10% இருக்குது. மந்த்லி SIP இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ணியிருந்தீங்கன்னா ICICIயோடது 12.25 lakh இருக்கும். அதே மாதிரி HDFC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டோடது 11.90 lakh இருந்திருக்கு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா XIRR வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் 27.18% இருந்திருக்கு. SIP இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 மந்த்லி, இப்போ வந்து 11.65 lakh இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்கோ இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு, இதோட XIRR 26.93% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். அதே மந்த்லி SIP இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 11.58 lakh இருக்குது இப்போ. நெக்ஸ்ட்டு 5 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸு, ஃப்ராங்க்லின் பில்ட் இந்தியா ஃபண்டு, LIC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, நிப்பான் இந்தியா பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, DSP டைகர் ஃபண்டு, கனரா ரோபோகோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இதோட XIRR ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஃப்ராங்க்லின் 26.88% ரிட்டர்ன்ஸ் 5 இயர்ஸில். அடுத்தது LIC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 26.78%, நிப்பான் இந்தியா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 26.33%, DSP டைகர் ஃபண்ட் 26.33%, கனரா ரொபாக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 26.29% இருக்குது. அதே லாஸ்ட் 5 இயர்ஸில் SIP இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 10,000 நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி அது வந்து ரேஞ்ச் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 கம்பெனிஸுக்கும் 5 கம்பெனிஸுக்கும் 11.42 lakh 11.57 lakh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அனலிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 5 இயர்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொச்சின் ஷிப்யார்டோட டைரக்டரேட், அதாவது
கொச்சின் ஷிப்யார்டோட டேரக்டராட்டு டாக்டர் ஹரிகிருஷ்ணன் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கொச்சின் ஷிப்யார்டோட டேரக்டர் ஆப்ரேஷன் ஆட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி மோட்டிலால் ஒசால் பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 33% இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு. அது இல்லாமல் ஹெச்கேசி அப்படிங்கிற கம்பெனியில் விச் மீன்ஸ் கியூடெக் இந்தியா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 51% ஸ்டேக் வந்து இவங்க அக்யூஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட டிஸ்பிளே ஃபெசிலிட்டி ஹெச்கேசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 27 Q1 ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அக்யூசியேஷன் பண்ண அந்த கியூடெக் இந்தியா 51% ஸ்டேக் வாங்கினாங்க. அவங்க வந்து கேமரா மாடியூல்ஸ் வந்து தயாரிக்கிற கம்பெனி. ஸோ அதை வச்சு 33% இந்த பங்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இவங்க வந்து கவர்மெண்டோட ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு, அதாவது ரா மெட்டீரியல் சோர்சிங் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான ரா மெட்டீரியல் சோர்சிங் பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட ஹெல்ப்பை எதிர்பார்க்குறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவி எக்கோ சிஸ்டமில் வந்து இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் இந்த லித்தியம் அயன் செல் ஃபார் பேட்டரிஸ், ரேர் எர்த் மினரல்ஸ், ட்ராக்ஷன் மோட்டார்ஸுக்கு ரேர் எர்த் மேக்னெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கவர்மெண்ட் ஹெல்ப்பை எதிர்பார்க்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பட் ஆக்சுவலி சைனாவில் வந்து அந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சைனா தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஃபெர்டிலைசர், ரேர் எர்த் மேக்னெட்டு இதெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் இந்தியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் 15% ஸ்டேக் வந்து எடெல்விஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. எடெல்விஸ் அசட் மேனேஜ்மெண்ட்டில் 15% ஸ்டேக் வந்து வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் வாங்கியிருக்காங்க 450 கோடிக்கு. இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 3000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. அக்கும் ட்ரக்ஸ் வந்து ஜாம்பியா ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்கும் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் இவங்க வந்து ஜாம்பியா கவர்மெண்ட் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா கவர்மெண்ட்டுக்கு 2 இயர்ஸில் $50 மில்லியன் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெடிசனை வந்து 2028 இந்த ஃபெசிலிட்டியில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் இவங்க அக்கும் ட்ரக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது 51% ஸ்டேக்கு, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.